ஒரு விஷயத்தை பார்த்துட்டே வருவீங்க. அத தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயல்ல, தன்னுடைய ரூபத்துல, தன்னுடைய சாயல்ல படைகிறாராம் இல்லையா? என் பையனை ஒரு நிமிஷம் பாருங்களேன், கொஞ்சம் கம்மியா ஃபார் a minute டார்லிங், கொஞ்சம் வெக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இப்படிதான். யாரு மாதிரி இருக்கான்? எங்க 2 பேர் மாதிரி தானே இருக்கணும், இல்லாட்டி தான் பிரச்சனை. அதுதான் தேவன் படைக்கும் போது முதல்ல என்னது இது? சாயல், தி அவுட்டர் அப்பியரன்ஸ். அப்புறம் உள்ளுக்கு இவனுக்கு அதை தெரிஞ்சு செய்யறானோ தெரியாம செய்யறானோ, கிட்டத்தட்ட எங்க 2 பேருடைய சுபாவத்தை தவிர வேற ஒரு சுபாவம் அங்க தெரியாது. படைக்கும் போதே தேவன் அப்படிதான் படைக்கிறாரு பாருங்க. நீங்க சிருஷ்டிக்கப்படும் போதே, ஆனா இடையில என்ன ஆயிருது? பயங்கர குழப்பமாயிருது, ரொம்ப குழப்பமாயிருது. எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஐ வுட் ஹவ் டன் தட். அது என்ன சொல்லுவாங்க, இந்த டெலிஃபோன் கேம்னு ஒன்று இருக்கு, சைனீஸ் விஸ்பர். இல்லை, விஸ்பர் வந்து காதில் சொல்றது, இது வந்து ஆக்ஷன். ஒரு ஆளுக்கு செஞ்சு காட்ட அதே ஆக்ஷன் இன்னொரு ஆளுக்கு காட்டினா 4வது ஆள் வந்து ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? அதுதான் நடந்துருச்சு. நாங்க ஏன்னா தேவன் அந்த அதுக்குள்ள வராரு. ஹி கம்ஸ் டு த தோட்டத்துக்குள்ள வந்து கேட்கிற கேள்வி, முக்கியமான கேள்வி, இதை உனக்கு யாரு சொன்னா? யாரு சொன்னதை நீ கேட்டு இப்படி நடந்துட்டு இருக்க? ஏன்னா அன்னைக்கு பாருங்க 2 வித்துகளை பத்தி பேசப்படுது, 2 seeds. அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா போன முறை படிச்சு கொடுத்தேன். ஒன்னு வந்து அந்த விழுந்த சாயல், அந்த the flesh, சரியா? the flesh. இன்னொன்னு வந்து தான் அந்த ஆபிரகாமை கூப்பிட்டு, ஈசாக்க கூப்பிட்டு, யாக்கோபை கூப்பிட்டு, அதை யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கி, இஸ்ரவேல 12 கோத்திரமாக்கி, அதுல 10 கோத்திரத்தை தள்ளி யூதான்ற ஒரு கோத்திரத்தையும் பெஞ்சமின் ஒரு கோத்திரத்தையும் ஒன்னா கொண்டாந்து அதுக்கு யூதானே பேர் வச்சு, அந்த யூதாவினுடைய வம்சாவளியில, அந்த தாவீதினுடைய வழியில ஒரு வித்து கிறிஸ்து நிலையில. நீங்க போய், எனக்கு நேரம் இல்லை, மத்தேயுல போய் வாசிச்சு பாருங்க, எழுதியிருக்கு. ஆதாம்ல இருந்து யாரு வரைக்கும் 14 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க பாபிலோனுடைய மோசேல் யாரோ சிறையிருப்பை பற்றி எழுதியிருக்கு 14 வருஷம். சிறையிருப்புக்கு பின்பு கிறிஸ்து வரைக்கும் 14 வருஷம். எவ்வளவு ஆச்சு? யாரு கணக்குல யாராவது பயங்கர 14 ஜெனரேஷன். அந்த 40, ஆமா சரியா வாசிச்சு பாருங்க, 41. ஆனா இத கணக்கு போடும்போது 42வது தான் அந்த கிறிஸ்து. அதுக்கப்புறம் வேற ஒரு ஜெனரேஷனே இல்ல. அதனாலதான் பவுல் கலாத்தியர், நான் போன முறை சொன்னேன்ல, திரும்ப கலாத்தியர்ல இருந்து தொடங்குவோன்னு, அதே கலாத்தியர்ல இருந்து தொடங்குவோமா? என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கலாத்தியர் 3:15 இருந்து திரும்ப வாசிப்போமா? 3:15. உங்களுக்கு ஆசைப்பட்டா ஒண்ணு கூட வாசிக்கலாம். சகோதரரே, மனுஷன் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷனுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. மனுஷனோட ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டா அதை தள்ள முடியாது, ஒன்னு கூட்டவே முடியாது, அது கூட்டவும் முடியாது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. கொஞ்சம் கவனிங்க, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சன்னதிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்குன்னு சொல்லல, உன் சந்ததிக்கு, வித்துகளுக்குன்னு சொல்லல, ஒரே your seed, not seeds, your seed. அந்த seed வந்து ஈசாக்கா. அதுதான் நான் போன முறை உங்களுக்கு
அந்த 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 வித்து யாரு? ஆபிரகாம் இடத்துல உன்னுடைய வித்துன்னு ஆபிரகாம்கிட்ட எத்தனை வருஷங்கள் முன்னாடி பேசுறாரு. அது அப்ப ஆட்டோமேட்டிக்கா வித்துனா யாரா இருந்திருக்கணும்? ஈசாக்கா இருந்திருக்கணும், இல்ல யாக்கோபா இருந்திருக்கணும், இல்ல இஸ்மாயிலா கூட இருந்திருக்கலாம். இல்ல வந்து சொல்றாருல்ல, ஒண்ணு வானத்துல இருக்க நட்சத்திரத்தை போல இருக்கும், இன்னொன்னு கடல்லையா மணல் மாதிரி. நான் என்னடான்னு ஒரு நிமிஷம் தூக்கி போடுச்சு. கடலா? இந்த கடல் எங்க இருந்து வந்துச்சு? இது சரி விலங்குதா நான் பேசிட்டு இருக்கேன். எந்த வித்து அது? யார பத்தி? அப்ப நம்ம ஈஸியா சொல்லிடலாம், இயேசு தான் அப்பத்துல இருந்து இருந்த பிளான். இன்னும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்துன்றது இப்ப ஒரே ஒரு நபரா? இஸ் கிரைஸ்ட் சிங்குலர்? இல்ல என்னதான் இங்க சொல்ல வராங்க? கொஞ்சம் பாருங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடன் நான் பண்ணின உடன்படிக்கைய 450 வருஷம் கழிச்சு வந்த ஒரு நியாயப்பிரமாணம் அதை கேன்சல் ஆக்கவே முடியாது. நான் ஆபிரகாமோட பண்ணின அந்த உடன்படிக்கை உறுதியான உடன்படிக்கை. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். ஆமென். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம்? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். யாரு? வாக்குத்தத்தம். கொஞ்சம் சொல்லுங்களேன். அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் காட்டுங்கம்மா. 19 புதுசா ஒரு லேப்டாப் வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க. What purpose then does the law? It was added because of till the seed should come. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொஞ்சம் தமிழ் போயிருங்க. இதை நீங்க இன்னைக்கு என்னோட தான் இருக்கீங்களா? இதை கொஞ்சம் ஆழமா பாருங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இன்னைக்கு இங்கேயும் கொஞ்ச நேரம் நிக்கிறேன் நான். இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன எழுதி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. தேவதூதர்களை கொண்டு ஒரு மத்தியஸ்தன் கையில கட்டளையிடப்பட்டது. It was given by the angels. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இன்னைக்கும் அது யாரு கையில இருக்கு? தூதர்கள். இந்த தூதர்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மைண்ட்ல என்ன இமேஜ் வருது சொல்லுங்களேன். தூதர்னு சொன்னோன்னே பிராங்கா சொல்லுங்க. என்னம்மா கரெக்டா சொல்றீங்க, அதுதான் எனக்கு வேணும். ரெண்டு பக்கமும் ரெண்டு விங்ஸை வச்சுட்டு இப்படி அழகா பறந்துட்டு இருக்க ஒரு தலையில ஒண்ணு, அதனாலதான் அதை கேட்டேன். ஆமா, நல்ல சீக்ஸ் எல்லாம் ரெட்டா. சரி, அது ஏஞ்சலே? அப்படி ஒரு ஏஞ்சலே அது எவன் கண்ட கற்பனையோ? Angels are strong and mighty beings. எதனால தூதர்களுக்கு வேதத்தை நான் அழகா உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது. உங்களுக்கு எல்லாம் ஆசையா இருந்தா, ஆனா 1 hour 1.5 hour உட்காந்து நீங்க கேட்கணும், அதுதான் பிரச்சனை. நான் காட்டுறேன். தூதர்களுக்கு ஆக்சுவலா கோபம். என்ன கோபம்? நாங்க இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது யார் அந்த மனுஷன்? சங்கீதம் எபிரேயர் 1 எடுத்து வாசிச்சு பாருங்க, எழுதி இருக்கு. யார் இந்த மனுஷன்? நீங்க அவனுக்கு அவ்வளவு. எபிரேயர் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க.
பெரிய பெரிய பிரச்சனையா அங்க நடக்குது. அது என்ன, நீங்க பழைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கணும். போயிட்டேன் சொல்லிருட்டுமா? இங்க திரும்பி வருவோம். எங்க இருக்கிறோம்? மறந்துட மாட்டீங்களே. இதை கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? நேரம் இருக்கா? அதுதான் சொன்னேன் நான், பிரசங்கம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். போன வாரமும் படிச்சு கொடுத்தேன். சங்கீதம் 82 யாராவது வாசிச்சிருக்கீங்களா? அங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எத்தனை பேர் சங்கீதம் 82 வாசிச்சிருக்கீங்க? வாசிச்சு குழம்பாம இருந்திருக்கீங்களா? அதை வாசிச்சா கட்டாயம் நீங்க அதை புரிஞ்சு வாசிச்சிருந்தா முடிய பிச்சு என்னடான்னு யோசிச்சிருப்போம். என்ன எழுதி இருக்கு பாருங்க கொஞ்சம். தேவ ஷார்ட் தட் மைக் குவிக்லி. ஓகே. தேவ் இது ஏன்னா இது ரொம்ப முக்கியம், நீங்க விளையிங்கிறது, அதனால தான் அதை தூக்கி வீசிட்டு நான் என்ன பண்ணட்டும்? இல்ல நானே வாசிக்கிட்டேன், அதை மறந்துட்டேன். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. தேவ சபையிலே தேவன் யாரு? கொஞ்சம் கேளுங்க. எந்த சபையில? வேற எங்கேயும் இல்ல. தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிறார். தேவர்களின் நடுவே அவர். அதுதான் சொன்னேன். நீங்க யாரும் அதை வாசிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. 82 சங்கீதத்தை எழும்பி தேவர்களை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். யார? மனுஷன் இல்ல சார், மனுஷன் இல்ல. எதுவரைக்கும் நீங்கள் என்ன கேட்கிறாரு? கேள்வி எது? எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து. யாரை பார்த்து கேட்கிறாரு? மனுஷன் அல்ல. கொஞ்சம் இருங்க, நான் இன்னும் 2-3 வசனம் காட்டா நீங்க மிரண்டு போயிடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, கொஞ்சம் கவனமா பாருங்க. எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து. எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து. அப்படின்னா உலகத்துல தீர்ப்புகளை, பூமியில தீர்ப்புகளை வழங்குற அந்த அதிகாரம் யாரு கொடுக்கப்பட்டிருந்தது? வார்த்தை பெற்றது. சும்மா இல்லாமலா இத்தனை இருக்கு? தேவன் தான் சொல்லியிருக்கு. நான் அதை மற்றவங்கள மாதிரி நான் தப்பா பேச மாட்டேன். ஆனா என்ன என்ன அங்க கேள்வி வருது? there is an almighty God. அவர் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிற, நான் கொடுத்த வேலையை நீ சரியா செய்யல, நீ சரியா you are not just, you are gods but you are not just. இது மனுஷனை பார்த்து சொல்ல. நான் ஏன்னு காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். என்னது முகதாட்சணைனா? அவங்களுக்காக வேண்டி பேசு. அவங்களுக்கு ஒரு முகம், இவங்களுக்கு ஒரு முகம். அதை யாரு பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஹலோ, இருக்கீங்களா? ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்யுங்கள். அத என்னது? தேவனுடைய இதயமே என்னது? அப்பவும் சரி இப்பவும் சரி, இயேசு என்னதான் சொல்றாரு? நான் யாருக்காக வந்தேன்? ஆவியானவர் என்மேல் இருக்கிறபடியால் நான், சொல்லுங்களேன், தரித்திரருக்கு. இயேசு அன்னைக்கும் தேவன் அதுதான். இன்னைக்கு மைனாரிட்டி மேட்டர்ஸ். இயேசுக்கு, தேவனுக்கு அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியம். அங்கேயா தான் சொல்றாரு. என்னது? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அதைத்தானே நீ பண்ணிருக்கணும், அதை நீ பண்ணல. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து, துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறியே நீ. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள்,
தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் யாரா நான் இருந்திருக்காங்க? சொல்லியிருந்தேன். உன்னதமானவரின் மக்கள், நாட் சன்ஸ். அது ரைட்ஃபுல்லி யாருக்கு போயிருக்கணும்? இதெல்லாம் விளங்கலன்னா நீங்க யாருன்னு நீங்க விளங்கிக்க மாட்டீங்க. இந்த உரிமை நானும் நீங்களும் இன்னைக்கு மகன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த உரிமை ஆக்சுவலா எங்க போயிருந்திருக்கணும்? ஆனா ஆதியிலேயே ஒரு திட்டம் இருந்துச்சான். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு மகன் என்ற ஒரு ஸ்தானம். கொஞ்சம் பாருங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல கொஞ்சம் இருங்க. நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நானே சொன்னேன். ஆனாலும் நீங்கெல்லாம் மனுஷரை போல செத்து போக போறீங்க. அதான் எழுதி இருக்கு. லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். செத்து போயிருவீங்கல்ல. என்னது? விழுந்து. You will lose your power. யார மாதிரி? உலகத்தில் இருக்க மனுஷனை மாதிரியே நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. எத்தனை பேர் விளங்கவே இல்லை நான் இப்ப சொன்னது? Let me show you something else. 1 ராஜாக்கள் 22:19 எடுங்க. For a long time Christianity has been taught as a monotheistic religion. இல்லையா? நான் பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டேன். அதை எங்க போய் சரி இதை பார்த்துட்டு நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 22:19 என்ன எழுதி இருக்கு? அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும், கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய், கொஞ்சம் இருங்க, அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் காட்டு. I saw the Lord sitting on his throne and all the host of heaven standing by. Right. All the host of heaven. In the host of heaven யாரு? சாரி, வேற ஏதாவது இந்த ஹோஸ்ட்னா வேற யாராவது அது இருந்திருக்க முடியும்? இல்ல, இப்ப இயேசு மரிச்சு உயிர்த்தெழுந்தனால தானே எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்திலேயே ஒரு, ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி ஹோஸ்ட்னு சொல்லும் போது அது யாரு? கட்டாயம் நானும் நீங்களும் இல்ல. அதாவது விளங்குது இல்ல? இங்க என்ன அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. தமிழ்ல போயிருங்க. இங்க என்ன நடக்குது? அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது அவருடைய வலது பக்கத்துல அவருடைய இடது பக்கத்திலும் கொஞ்சம் எல்லாம் முக்கியம். அவர் வலது பக்கத்துல யாருக்கு இடம் இருந்திருக்கு அன்னைக்கு? அந்த பரமசேனை. இன்னைக்கு அந்த வலது பக்கத்துல யாருக்கு தான் இடம் இருக்கு? எங்களுக்கு தான் இருக்கு. யாருன்னு கரெக்டா சொல்லணும். மகன், முதல் பேரான குமாரன், அப்புறம் பெற்றெடுக்கப்பட்ட குமாரர்கள். நமக்கு தான் இப்ப அங்க இடம் இருக்கு. அன்னைக்கு அங்க யாருக்கு இடம் இருந்திருக்கு? பரமசேனைனா ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன். அதனால தான் நான் லைக் ஐ ஷோட் இன் Psalms 82 யார் அவரை சுத்தி இருந்தா அப்போ தொடர்ந்து வாசிங்க, அப்போ உங்களுக்கு விளங்கிடும். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் விலகணும்? இப்ப ஆகாப்ன்ற ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவை முடிச்சிடலான்னு எங்க பிளான் பண்ணிட்டாங்க? மேல ஹை கமாண்ட்ல பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ராஜாவை நாங்க முடிக்கணும். எப்படி முடிக்க போறோம்? அதுதான் அங்க பேச்சு. அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் ஒருவன் சொன்னார்கள். ரெண்டு பக்கமும் இருந்து எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து ம். கர்த்தருக்கு முன்பாக நின்று, என்னது ஒரு ஆவி அங்க புறப்பட்டு ஒரு வந்து- ஆவி, அங்க இருந்ததெல்லாம் முக்காவாசி அதுதானே, அதுல ஒண்ணு வந்து தைரியமா வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆ. நான் அவனுக்கு போதனை செய்வேன் நான் என்றது. போறேன் எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ பாபு ஓடிராதீங்க, அங்க நம்ம 10 நிமிஷம் நிக்கணும் அந்த இடத்துல. அப்பொழுது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரின் வாயிலே ஒரு பொய்யின் ஆவியாய் நான் இருக்கிறேன். அங்க எப்படி பிளான் நடந்துட்டு இருக்கு, அங்க பயங்கர ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க ஆகாபுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு விளங்கல. நம்ம வந்து இயேசு அப்படி அந்த ஒரு குழந்தையா வந்தாரு சார், அப்படியே என்ன அவரை நேசிக்கிற விதம் இருக்கே உங்களுக்கு எல்லாம், அதெல்லாம் கிறிஸ்தவமே விளங்கிக்கலன்னு அர்த்தம். என்னோட தான் இருக்கீங்களா? நேரம் இல்லைல்ல பாருங்க, அதுக்குள்ள எப்படி ஓடி. சீக்கிரமா தானியேல் 7 எடுங்க. நான் இன்னொரு விஷயத்தை காட்டிட்டு நான் அங்கே கலாத்தியர் போயிடுறேன், ஏன்னா இது எங்கேயாவது இன்னைக்கு முடிக்கணுமே. தானியேல் 7ல் 9வது வசனத்துக்கு போங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில், தானியேல் எழுதுறாரு இது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அதுல இட்டர்னல் ஒன். நீங்க தமிழ்ல இவங்களுக்கு எப்பதான் அன்னைக்கு இன்னையோட அன்னைக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆக்சுவலா the Tamil was better no back then. இப்பதானே ரொம்ப கொச்சையான தமிழ். Like they should have had a better understanding. என்ன எழுதி வச்சிருக்காங்க? நீண்ட ஆயுசுள்ளவர் இல்ல, the eternal one, நிரந்தரமான தேவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். இந்த 1000 பேர் யாரு? You must understand. வேற யாருக்கு அங்க இடம் இருந்துச்சு அப்போ? இயேசு உயிரோடு எழும்பின பிறகு யாரை விடுதலையாக்கி கொண்டு போறாரு? அந்த இதுல சிறைப்பட்டு. கரெக்ட். இத வேதத்துல நீங்க ரொம்ப அழகா விளங்கணும். ஓகேவா? அப்ப என்ன எழுதி இருக்கு? 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். உட்கார்ந்திருந்தது. ஒரு நியாய சங்கம் இருந்தது, உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள்லாம் திறக்கப்படுறது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அன்னைக்கு எவனுக்கோ ஒண்ணு விழுந்துருச்சு, கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டது, எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகை என்னவென்றால், மற்ற மிருகங்கள் நீங்க எழுதிட்டாங்க. மிருகங்கள்னா எங்களுக்கு என்னதான் தெரியும்? இந்த யானை, புலி, அதுவா? These are creatures, beasts, the creatures. பயங்கரமா இருக்குல்ல வாசிக்கும் போது, ஏதோ இந்த கிரீக் மித்தாலஜி மாதிரி. என்னதான் இருக்கீங்களா? இதை வாசிங்க, இன்ட்ரெஸ்டிங். மற்ற மிருகங்களுடைய ஆளுகை என்னவென்றால், அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கும் காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இது நடந்துட்டு இருக்கு. அடுத்து ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒண்ணு என்னது? மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். மனுஷகுமாரனுடைய இதுக்கு மத்தியில் எல்லாம், in between all of these creatures, மனுஷகுமாரனின் சாயலில் ஒருத்தர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்தின் மேகங்களுடனே வந்தாராம். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவரும் அப்ப
யாருடைய சாயல்ல உன்னை படைச்சாராம்? விளங்குது? என்னோட தான் இருக்கீங்களா? யாருடைய சாயல்ல? மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் அவர் தான் முன்னுக்கு வராரு. இப்போ முன்னுக்கு வந்துட்டார். எல்லாரும் முன்னாடி வந்தோனே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அப்பவே கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்படுறது முன்னாடியே அங்க மனுஷ சாயல்ல ஒருத்தர் வராராம், மேகத்தோட வந்தாராம். அவரை முன்னுக்கு வரவழைச்சு அன்னைக்கே எல்லா ஜாதிகளும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம் எங்க இருந்துச்சாம்? முடிச்சு போடணும் நீங்க டப்பு டப்புன்னு. விளங்குதா? மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கிறது. இவர் தான் உலகத்துக்கு அனுப்பப்படுறாரு, அந்த வித்தா. என்னோட தான் இருக்கீங்களா? அதைத்தான் கலாத்தியர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்றார். திரும்ப அங்க போயிருவோமா? போயிட்டு அதை சீக்கிரமா வாசிச்சிருவோம். இது நிறைய இருக்கு நான் இங்க காட்டுறது. அதனால இப்ப இதுக்குள்ள போனேன்னா நீங்க எல்லாம் உயிரை விட்டுருவீங்க. அதனால நாங்க நம்ம கலாத்தியர்லயே இயேசு நல்லவர் அழகானவர்னு அப்படியே அங்கேயே இருப்போம். 15 எங்க இருந்து வாசிச்சோம்? 3. அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இப்ப விளங்குதா யார் இதுக்கெல்லாம் பொறுப்பா இருந்திருக்கா? யாரு கையில இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு? இன்னைக்கும் நியாயப்பிரமாணம் யாரு கையில கொடுக்கப்படல? உங்க கையில, என் கையில கொடுக்கப்படல. அப்ப யாரு கையில தான் இருக்கு? இன்னும் அந்த தூதர்கள் கையில தான். அவன் உங்களை வச்சு செய்வான் சார். உங்களுக்கு தெரியல. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லி, அதனாலதான் இன்னைக்கு நான் பேச போறது அடுத்த 20 நிமிஷத்துல எதையாவது பேசி முடிச்சிடுறேன். கவனமா கேளுங்க. போன வாரம் நான் எங்க கொண்டு இதை வாசிச்சு முடிச்சிருங்க. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? இல்ல, அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய். நீங்க முக்காவாசி விளங்கி இருக்காது. அதனால கட்டாயம் வீட்டுக்கு போய் எடுத்து வாசிங்க. விளங்கிரும், வாசிச்சா விளங்கிரும். கடைசி வசனத்துக்கு போயிருங்க. நேரம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வித்து நீங்க தான். சந்ததி நீங்க எழுதியிருக்காங்க. அந்த வித்து எப்படி கிறிஸ்து அந்த வித்தோ அதே மாதிரி நீங்களும் அந்த வித்து தான். ஆமா, அந்த கையை தட்டி முழிச்சாச்சு எழுப்பி விட்டீங்கல்ல. என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதா நான் பேசுறது? எத்தனை பேர் விளங்குது? நீங்க தான் அந்த 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 வித்து. சரியா? இப்போ now listen very carefully. எப்படி போன வாரம் நான் சொன்னேன், காயின் ஆபேலை பத்தி வாசிக்கும் போது காயினுக்கு சொல்லப்படுது, உன்னுடைய வாசலுக்கு வெளியில பாவம் படுத்திருக்கும். இட்ஸ் crouching. இன்னைக்கு எங்களுக்கும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னுடைய கதவுக்கு வெளியில இயேசு தட்டிட்டு இருக்காராம். எதுக்கு? இப்ப கொஞ்சம் சொல்லுங்க, எதுக்கு? சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவருடைய வந்து இந்த ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் திஸ் ஹோல் திங் டு யூ. 1 கொரிந்தியர் 15:46. இதுல நீங்க இதை நல்லா விளங்கிக்கணும். 15:46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஆகிலும்
ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஆ ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. என்ன சார் இவர் சொல்றாரு? அடுத்த வசனம் பாருங்க. முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன். முந்திய மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன் ஆதாம பத்தி பேசுது. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன். கொஞ்சம் இங்க நின்றுவோமா? பவுல் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாரு? ரெண்டு மனுஷன், ரெண்டு வித்து. ஒண்ணு இந்த மண்ணில இருந்து வந்தவனுக்கு கீழே ஒரு சந்ததியா நீ வாழ்ந்துட்டு போயிடலாம், இல்ல வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் அவருடைய வித்தா நீ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு, அவ்வளவுதான். பவுல் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இதை போட்டு காட்டிட்டார். ரெண்டே மனுஷன் தான். எங்களெல்லாம் மனுஷனாவே அவர் சொல்லல. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு 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 வித்துக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள். ரெண்டு வித்து தான் இந்த உலகத்துல. என்னது? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ ஆமென், வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து மேலும் யாருடைய சாயல்ல படைக்கப்பட்டோம்? தேவன் படைக்கும் போது யாருடைய சாயல்ல படைச்சாரு? அவர் சாயல்ல தானே படைச்சாரு. ஆனா யாருடைய சாயல்ல மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கிறோம்? மண்ணானவருடைய சாய், ஆதாம். ஆதாமுடைய அந்த வித்து கீழே தான் நம்மளும் அந்த சாயலை. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலை நீ அணிந்து கொள்வோம். புட் ஆன் கிரைஸ்ட். அணிந்துக்குங்க. புட் ஆன் கிரைஸ்ட். அப்பதான் நேத்து போன முறை நான் எங்க போனேன், இதே கலாத்தியர்ல இவர் இதெல்லாம் பேசிட்டு, இந்த கலாத்தியரை இந்த படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கலாத்தியரை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எங்க தெரியுமா கொண்டு போறாரு? கலாத்தியர் 5க்கு போங்களேன். கலாத்தியர் 5:23 வசனத்தை வாசிங்க. அங்கதான் அதான் கிளைம். இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்லி இருக்காருன்னா இதுக்கு தான். என்ன சொல்றாரு? சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான 22ல இருந்து ஆச்சரியம் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இருங்க. எவ்வளவு 9 பார்த்தோமா? இந்த நான் அந்த கிளைமேக்ஸ் சொல்றேன்ல, அது இங்கதான் வருது. என்ன வருது? சாந்தம். இப்படிப்பட்டவைகளுக்கு, எப்படிப்பட்டவைகளுக்கு? அன்பு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா இந்த அன்பு இதெல்லாம் என்னது? கிறிஸ்துவை உள்ளுக்கு கனி. இப்படிப்பட்டவைகளுக்கு எதிராக ஒரு பிரமாணமும் இல்லை. அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நீங்களாம். இப்படின்னா என்னதான் சொல்ல வராரு? என்னதான் சொல்ல வராரு? Against such there is no law. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்கு எதிராக நியாய பிரமாணம் இல்ல. கைண்ட்னஸ் அதுக்கு விரோதமா? அப்படின்னா இங்க அன்பு இருந்தா பிரமாணம் இங்க வர்க் ஆகாது. இங்க ஒரு கைண்ட்னஸ் இருந்தா பிரமாணம் இங்க. பிரமாணம்னா நான் செஞ்சா அதுக்கு ஒரு பலன், நான் செய்யலைன்னா அதுக்கு ஒரு பாவம், அதுக்கு ஒரு சாபம். சாரி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்யற வேலையில எங்கேயோ ஒரு அடி அங்கேயா உளுந்துகிட்டே இருக்கு சார். ஏதோ ஒன்று வந்து உளுந்துருது, ஏதோ ஒன்று நடந்துருது, ஏதோ. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எதுக்கு எதிராக ஒரு பிரமாணமும் இல்லை. அது அங்கதான் போயிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, இந்த முதல்ல இந்த பிரமாணமா இதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். எதுக்கு எதிரா இல்ல? அன்பு, சந்தோஷம். அத சொல்லுங்க எல்லாரும் கட்டாயமா. என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இஸ் ஆக்சுவலி செல்ஃப் கண்ட்ரோல். அதை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் கடைசியில் பேசுகிறேன். எவ்வளோ நேரம் இருக்கு கர்த்தாவே? சரி, என்ன பிரச்சனைனா, the law என்னது, இந்த பிரமாணம் can only restrain, என்னது restrain, கட்டி போடுற மாதிரி. இந்த இந்த நியாய பிரமாணம் உங்களை வெறும் கட்டி போட மட்டும்தான். it can only restrain you, it can எப்படி சொல்லலாம், it cannot produce anything. அது கர்த்தாவே எனக்கு இந்த இந்த பிரமாணத்தினால எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த பிரமாணம் சொல்லுது திருடாதன்னு சொல்லுது. அப்ப திருடாதன்னு தான் சொல்லுதே ஒழிய அதனால உங்களை திருடாம நல்லா கொடுக்கிறவனா மாத்த முடியாது. உங்களை can't produce anything. The law can only restrain, it cannot, இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. the law பிரமாணம் வந்து கொலை செய்யாதன்னு சொல்லுது. ஒரு அன்புள்ளவனா உங்களை மாத்த அதுக்கு பலனே விளங்குதா? So what Christ is bringing, தேவன் என்ன கொண்டு வராரு பாருங்க, is very powerful. இது வந்து இப்படி கட்டுப்பட்டு வாழ்ற வாழ்க்கை இல்ல, ரொம்ப சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. சுதந்திரமான வாழ்க்கை. உள்ளுக்கு அன்புன்னு ஒண்ணு என்ன கொலை செய்யாம தடுக்குது. உள்ளுக்கு சந்தோஷம்ன்ற ஒண்ணு பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்து எரிஞ்சு உளுந்துட்டு இருக்காம ஏதோ தடுக்குது. அதை செஞ்சிட்டாலும் ஒரு குற்ற மனசாட்சி ஒண்ணு என்ன போட்டு என்ன நடக்குது? இந்த நியாய பிரமாணத்தினால எதையுமே மாத்த முடியாது, கட்டி போட மட்டும்தான் முடியும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் the fruit of the spirit actually fulfills the law. அப்படினா இந்த ஆவியின் கனி, இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு. இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? நியாயப்பிரமாணத்தினால தான் எதையும் செய்ய முடியாது. ஆவியின் கனின்றதுதான் all the law and the prophets, only this will fulfill. உங்களுக்கு விளங்குதா? இந்த ஆவியின் கனிதான் இந்த நியாயப்பிரமாணத்தையே முழுமையாக்குது. அந்த நியாயப்பிரமாணம் சொல்லதான் முடியுது, உங்களை மாத்த முடியல. இந்த நியாயப்பிரமாணம் வந்து உங்களை எது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஆனா இந்த கனி வந்து இப்போ உங்களை மாத்துது. கிறிஸ்துவினுடைய வழி, இந்த வித்துடைய வேலையே உன்னை எப்படி மாற்றுது பாருங்க. The fruit of the spirit fulfills the law. எப்படி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? Love your God, love your neighbor, love your enemy. தேவனையும் உன்னுடைய பிறரையும் உன்னுடைய எதிரி, உன்னுடைய எதிரியையும் நேசி அப்படின்னு சொல்லப்படுறது. அது நீங்க செவி கேட்டு அதன்படி கொஞ்சமாவது வாழலாமே நீங்க நினைச்சீங்கன்னா அங்க பிரமாணம் நிறைவேறிடுது. நிறைவேறப்பட்டது உங்களுக்கு எதிராக இனி எத்தனை பேர் விளங்குது? Against such there is no law. அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைவேறப்பட்டுருச்சு. எங்க நிறைவேறப்படுது? இங்கதான், சிலுவையில் இல்ல. நீங்க இந்த கனியை கொடுக்கிற நேரத்தில் நிறைவேறப்படுது. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு எதிராக வந்து எதுவுமே முடியாது. இப்ப விளங்குதா? ஆஹா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு பாருங்க.
Revelations 6. Revelation 6. Quickly. எடுத்துட்டீங்களா? 1ல இருந்து ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய். மீகா பார்த்தோம், தானியேல் பார்த்தோம், அதே மாதிரி யோவான் எழுதுறார் அவர் பார்த்தத. 2வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி வருகிறவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது, வந்துட்டோம், நம்மளுடைய நேரத்துக்கு வந்திருக்கோம். 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் வந்து பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். சரி, அப்படியே இப்ப யார் எத்தனை பேர் வீட்டுக்கு போய் வாசிப்பீங்க? கட்டாயம் வாசிப்பீங்களா? கையை தூக்கி காட்டிட்டு அப்புறம் அது என்ன சொல்லலாம், அப்புறம் சாமி கண்ணை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களெல்லாம் மிரட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்காரு பாருங்க. அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு வாழ்றதுக்கு. ஆனாலும் நாங்க தான் ஆளா போய் உழப்பிட்டு இருப்போம் வாழ்க்கையில. ஏன்? கிறிஸ்துவை அணிந்து கொள். சரியா? 9வது 10வது வசனத்துக்கு போயிருவோமா, நேரம் இல்லாதபடினால. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேல் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. very difficult I know, very difficult. ஆனா அதுக்குன்னு இதெல்லாம் விட்டுறக்கூடாது. you have to read, you have to learn. சரியா? இதை நீங்க வாசிச்சுட்டே வரும்போது கடைசியில் இது எங்க போய் முடியும்னா, அங்க சொல்லப்படுது, இது இந்த I don't know this chapter or next in எழுதப்பட்டிருக்கு, he purchased us. அவர் எங்களை கிரயம் செலுத்தி எடுத்துக்கிட்டாராம். in Revelations, darling, if you can just quickly இல்ல if you Google you will find it faster. he purchased us. அவர் கிரயம் கொடுத்து எங்களை வாங்கி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி 5:9 வாசிங்களேன், அதை மட்டும் வாசிங்களேன், ரொம்ப முக்கியம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு சகல ஒரு கோத்திரம் இல்ல சார், ஒரு நாடு இல்ல, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்றும் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஏன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்?
வாசிங்க. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் கொஞ்சம் போதும். அப்படின்னா இப்போ உங்க வேலை என்னது? பூமியில அரசாள்றதுனாலே முதல்ல என்னதான் மண்டைக்கு வரும்? இல்ல, ஆனா உங்களுக்கு எந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு என்னத்தை அணிஞ்சிருக்கீங்க? எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்கு? அப்ப எப்படி ஆள போறீங்க? ஆளுகைனா என்னது? அப்போ உங்களுக்கு ஆளுகைனா அப்ப என்னது? when you start operating, manifesting fruit, நீங்க எப்ப கனியை காட்ட போறீங்களோ அப்ப ஆள தொடங்கிட்டீங்க. உங்களுக்கு விளங்குதா? இல்லாட்டி அவங்க ஆளுகைக்கும் நம்ம ஆளுகைக்கும் வித்தியாசம் இல்லையே. ஹலோ, நீ உலகத்தை நீ ஆளுக பண்ண. ரோமர் 8 எழுதியிருக்கல, என்னது? சிருஷ்டிப்பானது யாரு காத்துட்டு இருக்கான்? ஆமா, நீ கத்தி கதறதுக்கு இல்ல, வந்தா அடிச்சு உன்னை வெட்டி உன்னை அதெல்லாம் இல்ல. முதல்ல உன் கனி எங்க? கனி எங்க? அதை வச்சுதான் நீ ஆளவே. என்னோடதான் இருக்கீங்களா? இத இன்னைக்கு நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓட வேண்டியிருந்துச்சு. எனக்கே வாய் வலிக்குது. இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா அது போதும் உங்களுக்கு. அது போதும் உங்களுக்கு. கனி கொடுங்க. Where is your fruit? A tree is known by, வேதத்தில் என்ன இருக்கு? மரமானது தன்னுடைய கனியினால் அறியப்படும். எப்படி தான் அறிந்து கொள்ள? உன்னை எப்படி தான் அறிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு நிறைய காட்டினேன். பிரமாணங்களுக்கு மேல அதிகாரம் உள்ளது தேவன் இல்லை, தூதர். அவன்கிட்ட நீ எப்படி சிக்க போற? அவனுக்கு தெரியாது இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கனி. அவனுக்கு தெரிஞ்செல்லாம் இப்படி 2 வித்து இருக்கு சார். ஒன்னு கிறிஸ்துவ அணிஞ்சிருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த கனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அங்க நமக்கு வேலையே இல்லை, அங்க போக முடியாது. அவ்வளவுதான். அந்த கனி, you will be known by your fruit. என்னோட கேள்வி எல்லாம் கனி எங்க? நான் முடிக்கிறேன்னு சொன்னேன்ல, இச்சை அடக்கம்னு இருக்கு வேதத்துல. கடைசியா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னது? சொல்லுங்களேன். பயங்கரமா இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? அப்படி என்ன கேட்டுட்டேன்? செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன? அந்த 2 இட்லியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3வது இட்லியை வாயில தூக்கி திணிக்கணும்னு தோணுது. இங்க தோணுது, இங்க தோணுது, இங்கெல்லாம் தோணுது. ஆனாலும் உள்ளுக்கு ஒண்ணு சொல்லுது, வேணாண்டா, வேண்டாம். ஒன்னு சொல்லுது உள்ளுக்கு, அந்த 3வது இட்லி வேண்டான்னு. அதை கேட்க மாட்டோம். எடுத்து திணிச்சிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு காலையிலேயே என்ன தூக்கிட்டு வந்தாங்க. எதனால வருது? அந்த இச்சை அடக்கம் வேற ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, அதுதான் உங்களுடைய, அதுதான் என்னது? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் என்னது உங்களுக்குள்ள? என்னது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு? இன்னைக்கு பாபு மட்டும்தான் என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டா பயங்கரமான பதில் சொல்லிட்டு வர்றாரு. வாட் இஸ் தி செல்ஃப் கண்ட்ரோல்? கடைசி அங்கதான் போய் முடியுது. இந்த அது வேற கனி இல்ல, ஒரே கனி. கனிகள் இல்ல, ஒரு கனி. அந்த கனியில நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு. என்னோட தான் இருக்கீங்களா? ஹலோ, தொடக்கத்திலேயே அதை தான் சொல்றாரு. என்னது? டு நாட் டச். ஏவாள்கிட்ட சொல்றாரு, அங்க கையை நீட்டாத, நீட்டி எடுக்காத, எல்லாத்தையும் வேண்டாம், எல்லா இடத்துலையும் போய் கையை வைக்காத, நீட்டாத, அமைதியா இரு. அதான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல். என்னோட தான் இருக்கீங்களா? against such there is no law. அப்படின்னா இன்னைக்கு நீ நீ அனுபவிச்சிட்டு இருக்க நிறைய காரியங்கள் நீ அனுபவிக்க தேவையே அவசியமே இல்லை. if you learn how to manifest fruit. வேற வேதத்துல வேற எங்கேயுமே சொல்ல இதுக்கு எதிரா இது இல்ல, இதுக்கு எதிரா இல்ல. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான்
So then இயேசு வந்து அழகா சொல்றாரு, கனின்றது நீ உன்னுடைய பலத்தால எந்த மரமாவது இல்ல எந்த கிளையாவது கஷ்டப்பட்டு கனி கொடுக்குதா? ஹலோ, டெய்லி வேர்த்து விறுவிறுத்து இந்த வெயில தேடி காஞ்சி போய் நான் ஒரு கனி கொடுத்துருக்கேன் சார்னு எந்த கிளையாவது சொல்லுமா? கனி தானால உண்டாகுது. அது உண்டாகிறதுக்கு இந்த கிளை செய்ய வேண்டியதெல்லாம் attached to the tree. அதை தான் இயேசு சொல்றாரு, நானா மெய்யான திராட்சை செடி, நீங்க எல்லாம் கிளைகள். கனி கொடுக்காத கிளை எல்லாத்தையும் நான் வெட்டி நெருப்புல போட்டுறேன்றாரு. அது உன் மேல இருக்க கோபத்தினால இல்ல, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கனி தான். கனியை வச்சுதான் ஒரு மரமே. அப்போ அந்த கிளை ஒண்ணு கனியை கொடுக்க மாட்டேங்குதுன்னா அது எதுக்கு கடைசியில கேடு? ஹலோ, அதனாலதான் சொல்றாங்க. அப்ப அதை வெட்டி யாரு வெட்டி போடுவா? எப்படி வெட்டப்படும்? அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு விளங்குதா நான் பேசினது? அப்படின்னா you need to have such a beautiful relationship with Jesus. நீ இயேசுவோட நல்ல ஒரு கிறிஸ்துவனோட நல்ல ஒரு உறவை நான் சொல்லக்கூடாது. மாசத்துக்கு ஒருக்கா அந்த தூசி பட்டு கிடக்குல அந்த பைபிள் எடுத்து கொஞ்சம் தட்டிட்டு 2 வார்த்தையாவது படிடான்னு நான் சொல்லக்கூடாது. இல்லை, என்னைக்காவது ஒரு நாளாவது காலையில் ஜெபம் பண்ணு. போன 2-3 வாரமா எத்தனை பேர் என்கிட்ட திட்டுவாங்க, ஜெபிங்கடான்னு. கையை தூக்கிறாதீங்க. திட்டு நிறைய பேர் வாங்கினாங்க இந்த போன 3 வாரம். Why am I saying that? அந்த உறவுக்கு நீ தான் பொறுப்பு. உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. அந்த தேவனோட அந்த கொஞ்ச நேரம், ஆமென். பிரேக் பேட்டர்ன்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த இச்சை அடக்கம்ன்றது பெரிய பெரிய விஷயம்ல நடக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் அது தொடங்கணும். அந்த அடுத்த ஸ்பூன் சர்க்கரை வேண்டான்னு ஒரு 2 மாசம் சொல்லுங்க. 2 காப்பி ஒரு நாளைக்கு வேண்டாம், 1 காப்பி போதும்னு சொல்லுங்க. இல்லை, ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? யூ ஹேவ் டு டூ இட். எனக்கு உடம்புல எவ்வளவோ குறை இருந்துச்சு சில வருஷங்களாவே. நானும் போய் இங்கே போய் அங்கே போய் உருட்டி 4 years I was struggling with a few things. நிறைய விஷயங்கள். இந்த வருஷம் தொடங்கும் போது தான் நினைச்சேன், இது இனி சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு வித்தியாச சில விஷயங்களை பார்த்தேன். அவ்வளோ கட்டுப்பாடுனா ஏன் கட்டுப்பாடு உங்க கட்டுப்பாடு இல்லை. அப்படி கட்டுப்பாடா? ஆமா, இல்லை, தேவையில்லை, தேவை. அதே நேரத்தில் கேரன் ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்றத மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்ரி சிங்கிள் டே. என்ன ஆனாலும் சில நேரம் நம்ம நைட்டு 3 மணிக்கு வந்திருந்தாலும் காலையிலேயே 8 மணிக்கு அங்கே குதிச்சிட்டு இருப்பாங்க பயங்கரமா. வாட் இஸ் தட்? எனக்கு போன வாரம் திரும்பவும் போயிட்டு நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. எவ்ரி திங் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். எனக்கே நம்ப முடியல, எப்படிடா இப்படி நார்மலா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன தேவைப்படுது? யூ ஹேவ் டு bear fruit. என்னுடைய கனியை பார்த்து இப்ப என்கிட்ட நீங்க கேட்கலாம், நீங்க கட்டுப்பாடா இருந்தனால இந்த சுகம் வந்துச்சா? கட்டுப்பாடா இருக்கிறது கனி. அந்த கனியை பார்த்தா அதுக்கு ஏத்தத என்ன தேடி வந்துருது பாருங்க. Do you understand? When I bear fruit, my fruit attracts everything. இதை நம்ம எப்படி சொல்லிடலாம்? பத்தியா 3 மாசம் பயங்கர கட்டுப்பாடா இருந்து சுகமாயிட்டாரு. நான் கட்டுப்பாடா இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது என்ன வர தொடங்கிருச்சு? கனி. அந்த கனி மிச்சது எல்லாத்தையும் ஈர்த்து எடுத்துருது. உங்களுக்கு விளங்குதா? கனி முக்கியம், கனி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம், ஈர்த்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க என்னைக்கு கனி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது ஆசைப்படுறீங்களோ பாருங்க, அந்த வாரத்துல இருந்தே ஏதாவது நடக்க தொடங்கியிருக்கும். அந்த
வாரத்துல இருந்தே ஏதாவது நடக்க தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ அசையும். அப்பா கொஞ்சம் மாதிரி I know like some of you fasted really well. ஆனா நீங்க ஒரு உறவை நல்லா உருவாக்கிக்கணும். உருவாக்கிட்டு அந்த உறவு மூலமா தான் என்ன வருது, நீங்க எஸ்ரா கூட ஒரு 2 மாசம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியே சில நேரம் பேச தொடங்கிறீங்க, என்ன மாதிரி சாப்பிட தொடங்கிறீங்க, நான் பண்றதெல்லாம். ஆமா, அப்படிதான். நீங்க யாருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களோ அதனுடைய பலனை தானே பார்ப்பீங்க. Give God a chance. அதுக்கே இவ்வளவு தடுமாறுறோம் நம்ம. கிறிஸ்துவை அணிந்து கொள். உன்னுடைய கனி, இனிமே உன்னுடைய கனி பேசட்டும். நீ பேசினது போதும், காதுதான் வலிக்குது. இனி உன் கனி பேசட்டும். Give fruit a chance. Amen.